மாவட்ட செயலாளர் காசை வாங்குற, குட்டி குட்டி பதவி காசை வாங்குற, என்ன பல் டாக்டராக இருந்து எதுக்கு ரீல்ஸ் உனக்குலாம் ரீல்ஸ் ஒரு காட்டிக்கணும். அப்போ எல்லாருமே அங்கே வெளுக்க வேண்டியிருக்கு. காசு பொருளுது அவ்வளோ பொருள், பதவிக்கு பணம். இவங்கெல்லாம் ஊழலை ஒழிக்க போகிறாங்கண்ணா. லட்சணம் இல்லை. ஒரு பெண் சொந்த கட்சி பொண்ணுக்கு நிர்வாகிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லை. நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கெல்லாம் ஒரு தாவேக்கா ஒரு நிர்வாகியை நான் காப்பாற்றிருக்கேன், உயிரை காப்பாற்றிருக்கேன். அப்பா நிம்மதியாக நான் காப்பாற்றிருக்கேன். காலையில் அந்த ஆள் வீடியோ வெளியிட்டார் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி என்னோட சொந்த மாவட்ட செயலாளர் தகவல் கொடுக்குறதில்ல, என்னை அவமதிக்கிறாங்க, வேலுநாச்சியாருடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கி மரியாதை செலுத்த வராரு, நான் தீ குளித்து இறக்க போகிறேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டான். எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, இந்த கட்சி தற்கொலை இந்த தலைவரெலாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இவனுக்கு எப்படிடா எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி, நல்ல வேளை அவன் வீடியோவில் அட்ரஸோடு பேசினார், இந்த மாவட்டம் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச காவல்துறை சர்க்கிள்லாம் அனுப்பிவிட்டேன். அனுப்பிட்டு ஃபோன் பண்ணேன், சார் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார், மணி 10 ஆயிடுச்சு, இந்நேரம் எல்லோரும் மாலை போட கிளம்பியிருப்பாங்க, சீக்கிரம் போங்க சார்னு. நல்ல வேளை காவல்துறை ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் போனாங்க. தம்பி அவர் அங்கே லோக்கல் ஸ்டேஷன் தகவல் கொடுத்த உடனே சென்னையில் இருக்க ஒரு காவல்துறை அதிகாரி டக்குன்னு என் லைனுக்கு வந்து, தம்பி ஸ்பாட்டுக்கு அனுப்பியாச்சு, அவரை காப்பாற்றிடலான்னொடனே எனக்கு அப்போவே நம்பிக்கை வரல. அவங்க ஸ்பாட்டுக்கு போய் தூக்கணும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, ஐயோ எனக்கு பக்குன்னு அடிச்சு. அப்புறமா செய்தி, தம்பி அவனை தூக்கியாச்சு, அவர் வந்து நான் முடிவை பின் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட பேசியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சு.